ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட்டான கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சளிக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு 100 கிராம் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவு முள்ளுமுருங்கைக்கீரை எடுத்து இந்த நடுவில் இருக்க காம்பை இந்த மாதிரி நீக்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் காம்பை நீக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதை கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் பச்சரிசியை சேர்த்துக்கோங்க. பச்சரிசியை சேர்த்துட்டு அதோட கீரையும் சேர்த்து ஒரு சுற்று விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சர் ஜாரில் அரைக்கிறனால லைட்டாக ஈரப்பதமாக தான் இருக்கும். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறதுக்கப்புறம் நம்ம வடையாக தட்டி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரை இதில் எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க. நல்லா தின்னாக தட்டணும். அப்போ தான் மொறுமொறுன்னு நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம வடையை போட்டுடலாம். போட்டு 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பூரி மாதிரி உப்பலாக வரும். புரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு பொரிகடலை பொடியோ இல்லைனா இட்லி பொடியோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சுவையான முள்ளுமுருங்கு கீரை வடை தயார். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.